அஸ்ஸலாமு இன்றைக்கி சாஃப்டாக ஸ்பாஞ்சியான பீஃப் ஸ்டஃப் பன் எப்படி செய்யணும்னு பார்ப்போமா? அதுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கட்டாயம். அதோட சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 1 பவுலில் மில்க் எடுத்துக்கொள்கிறேன், வார்ம் மில்க். அதோடு சேர்த்து இதுக்கு நான் 1½ டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கு ஈஸ்ட்டும் எட் பண்ணிக்கோங்க. எட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகர் டிசால்வ் ஆகிற வரைக்கும். ஸோ நான் இதை மிக்ஸ் பண்ணி கொண்டே கிட்டேன் நினைவு வந்துச்சு. சால்ட் எட் பண்ண மறந்துட்டேன். ஸோ சால்ட்டையும் எட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் ஃப்ளா எட் பண்ணுவோம். ஃப்ளாவோடு சேர்ந்து மெல்டட் பட்டரும் எட் பண்ணிக்கிறேன். பட்டர் நான் ஹீட்டில் வச்சு மெல்ட் பண்ணலை. நான் செய்கிறதுக்கு 1½ ஹவருக்கு நான் பட்டர் எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டேன். ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பர்ஃபெக்டான சாஃப்ட் டவ் ஃபோம் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுங்க. இதுக்கு நீங்கள் வேறே வாட்டர் எதுவுமே எட் பண்ண தேவையில்லை. நான் இதுகிட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திப்பேன், உங்களுக்கு அதை பார்த்து செஞ்சுக்கணும். ஸோ டவ்வை இது மாதிரி ஃபோம் ஆகின பிறகு ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 10 மினிட்ஸுக்கெல்லாம் நல்லா நெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ரெசிபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா கட்டாயம் டவ் நல்லா நீட் பண்ணிக்கணும். அப்போ தான் பர்ஃபெக்டான ஒரு சாஃப்ட் பன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி நல்லா நீட் பண்ண பிறகு பாருங்கள் டவ் எவ்வளோ சாஃப்ட் ஆகிக்கிண்டு. நான் இப்போ இதை ஒரு 1 ஹவருக்கு மாதிரி அப்படியே வைக்கிறேன். டவ் நல்லா ஃபோம் ஆகி வரும் வரைக்கும். ஓகே, ஸோ நான் இதை நல்லா க்ளோத் ஒண்டாலாம் கவர் பண்ணி டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். அது வரைக்கும் நம்ம ஃபில்லிங்ஸ் எப்படி செய்யணுன்னு பார்ப்போம். ஸோ நான் பேன் ஒன்றில் ஆயில் எட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகின பிறகு நான் அதுக்கு பீஃப், அதோட பீஃப் நல்லா ஃப்ரை ஆகின பிறகு நான் கார்லிக் பேஸ்ட், ஒனியன், சில்லி, அதோட கொஞ்சம் டொமேட்டோ எட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸுக்கு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு நான் இதுக்கு ஸ்பைசஸ் எட் பண்ணிக்கொள்கிறேன். கொஞ்சமாக கிமின் பவுடர், டர்மரிக், சில்லி, அதோடு சேர்த்து கொஞ்சம் கரம் மசாலா எட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட சால்ட் தேவையான அளவு எட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே எட் பண்ணின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதுக்கு வாட்டரும் எட் பண்ணிக்கொள்கிறேன். ஏன்னா பொட்டேட்டோ எட் பண்ணிக்கிட்டால் கட்டாயம் வாட்டர் எட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைண்டா ஓவராக திக்காகிடும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் இதுக்கு பொட்டேட்டோ பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணின பொட்டேட்டோஸ் எட் பண்ணிக்கொள்கிறேன். எட் பண்ணி இந்த மிக்சர் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஃபில்லிங்ஸ் ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கிறிஸ்பி ஃப்ரைட் பெட்டிஸ் ரெசிப்பியில் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ரெண்டுக்குமே நான் சேம் ஃபில்லிங் தான் போட்டேன். ஓகே, ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு ஒரு 2 மினிட்ஸுக்கால குக் பண்ணி எடுத்துகிட்டு அதை வேறே வச்சுடுங்க. ஓகே, ஸோ 1 ஹவர் அப்புறம் நாங்கள் எப்படி பன் செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ நான் வீடியோவில் காட்டிக்கிற மாதிரி இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களோட பன் சைஸஸும் எல்லாமே ஈக்குவல் ஆகிக்கும். ஸோ நான் வீடியோவில் கட்டிங் ப்ராசஸ் காட்டிக்கிறேன். ஏன்னா பிகினர்ஸ் பார்க்குறவங்களும் மீட்பாங்க, அவங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல் ஆகிக்கும். அப்படி இல்லைன்னா செய்கிறவங்களும் கூட இதை பார்த்து செஞ்சு கொள்ளலும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னமுமே இஃப்தார் ரெசிபீஸ் என் சேனலில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு அதையும் பார்த்து செஞ்சு கொள்ளலும். ஸோ நான் இது 1% தான் நான் இதை செஞ்சு காட்டிக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் ஒரு போல் செவச்சுதான் நான் இப்போ எப்படி பன் செய்கிறேன்னு காட்ட போகிறேன். இதை நல்லா திக் லேயராக தட்டி எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்த பிறகு நாங்கள் ஃபில்லிங்ஸை இதில் சேர்த்துப்போம். இதை மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு எட் பண்ணின பிறகு இதை மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பன்னில் உங்களுக்கு பர்ஃபெக்டான ரவுண்ட் பன் உங்களுக்கு செஞ்சு வைக்கணும். பன்னுக்கு உங்களுக்கு டவ் ஸ்டிக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ளைட் பண்ணிக்கொள்ளலும் கொஞ்சமாக கைக்கு. ஓகே, ஸோ நான் இதை மாதிரி எல்லா பன்ஸையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். நான் செஞ்ச டவ் ஃபுல்லாமல் இந்த மாதிரி பன்ஸ் செஞ்சு எடுத்துக்கிறேன். ஸோ நான் இதை இப்போ ஒரு 10 to 20 மினிட்ஸுக்கு மாதிரி க்ளோத் ஒண்டால் கவர் பண்ணி வச்சுக்கொண்டேன். ஸோ அதுக்கு பிறகு நான் இதுக்கு எக்கையோ மிக்ஸ் பண்ணி இதை நல்லா மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு பன்னுக்கு மேலே பர்ஃபெக்டான ஒரு ப்ரௌன் கலர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லாமே அப்ளை பண்ணின பிறகு நான் இதை அவனில் வச்சுக்கிறேன். ப்ரீ ஹீட்டட் அவன் தான். நான் 10 மினிட்ஸுக்கு ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். ஸோ நான் இது 30 மினிட்ஸுக்கு 190 டிகிரி செல்சியஸில்
பேக் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு வந்து பன்னுக்கு மேலே டாப்பிங்ஸுக்கு சிசம் சீட்ஸ் எட் பண்ணிடும். அதை வந்து நான் இன்றைக்கி எட் பண்ணல. ஸோ இது மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டான பன் வேணுமுன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இது மாதிரி சாஃப்டான கிட்ஸும் கூட சாப்பிடக்கூடிய அளவுக்கு சாஃப்டான ஒரு பன் உங்களுக்கு செஞ்சு எடுக்கலும். ஓகே, ஸோ இது மாதிரி உங்களுக்கு இன்னும் ரெசிபீஸ் கிடைக்கிறதுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே அப்டேட் ஆகிக்கொண்டிருக்கும். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்ன சரி ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கட்டாயம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அது வரைக்கும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.